என்னடா? நம்ம ரஞ்சித்துக்கும் அசோக்குக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ரஞ்சித் அசோக் அவன் வீட்டுல வச்சு அடிச்சிட்டு இருக்கான். உன்னை விட மாட்டேன்டா. எப்படி மனசு வந்தது உனக்கு? தப்பு பண்ணாவ என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்தவன் இவன் தான்டா. இந்த அயோக்கியம் தான். இவனை நான் கொல்ல. உன் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்த நான்டா, அவன் இல்ல நான். எனக்காக அவன் பழி ஏத்துக்கிட்டு இருக்கான். நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்னடா பதில் சொல்ல போற? அவசரப்பட்டியடா. ஏய், என்னை விட எனக்கு நீதான்டா முக்கியம். வா. இந்த பத்திரிகையெல்லாம் கிழிச்சிட்டீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பத்திரிகை கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சுத்தி எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்களா? அப்ப ஸ்ருதி, அவளுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா? கற்புங்கிறது உடம்புக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காளே ஸ்ருதி, அவளுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க? நடந்தது என்னால மறக்க முடியலையே. நடந்ததெல்லாம் மறக்கணும்னு எப்பவுமே நீங்க தானே சொல்வீங்க. இப்ப நான் சொல்றேன், நடந்ததை மறந்துடுங்க. உங்க வாழ்க்கை? நீங்க எப்பவோ எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க. இழக்க கூடாதது எழுந்துட்டேன்னு நான் சோகமா இருந்தப்போ அதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்து, இது மட்டும் இல்ல வாழ்க்கை, இதுக்கு மேலேயும் இருக்குன்னு எனக்கு புரிய வச்சுங்க பாருங்க. அப்பவே நான் புது பிறவி எடுத்துட்டேன். இட்டு போனவங்கிற உணர்வுல இருந்து இப்பதான் நான் மீண்டு வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற குற்ற உணர்வுக்கு என்ன ஆளாக்கிடாதீங்க. நமக்கே தெரியாம நமக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான்.
ஆனா ஸ்ருதிக்கு உங்களுக்கும் இருக்கிற காதல் அப்படி இல்ல. தயவு செஞ்சு அவளை ஏமாத்திராதீங்க. உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஸ்ருதிக்கு தோழியா அவ கழுத்துல நீங்க தாலி கட்டணும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். ஓம் கணநாந்த கணபதிம் தவாமஹே அவிஞ்ச வீணாம் உபமஸ்து தேஜோ ஜேஷ்டராஜ பிரமணாம் பிரமமஸ்து. ஓம் சுக்லாம் வரதம் விஷ்ணும் சதுர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत सर्वविघ्नोपशान्तिये. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னி त्वमेमां ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेमा कर्णदेवज्ञोदयाय. உன்னை கூப்பிடுங்க. உபஜிதே ஸ்வாஹா உபந்தமேமாம். ஓம் சஹஸ்ரரூபாணம் சர்வக்ரியாமி தத்புரணேதன்னோ பகுந்தோ பிரதாபியம் தேவாங்கிரணே ஜதனமாம். ஓம் ஆவித்யாய நமः ததர்ணப்ரதாய நமः ஏகரூபாணாய நமः சுதுர்பகூர்பந்தியாய நமः. ஓம் ததர்ணப்ரதே நமः பரந்தோ தேவாங்கிரியவஸ்தரூபணே பதாவஸ்யம் சரணாய நமः. அஜ்ஜம் சருணாதோத்ரோ பவந்து இதம் சமஸ்மரணே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநாதேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வக்ராமி ஜுவஹே சஞ்சீவ சரதஸ்யதம். ஒரு நிமிஷம். என்ன தைரியத்தை தாலி கட்ட வந்த? ஸ்ருதி ஸ்ருதி என்னம்மா இது? ஸ்ருதி என்ன பண்ற நீ? என்னடி ஆச்சு உனக்கு? ஸ்ருதி ஒரு பொண்ணு வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டு தான் தலையில மட்டும் அச்சதை போட்டுக்கலான்னு மாப்பிள்ளைய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனுடைய அயோக்கியத்தனம் உங்க எல்லாருக்கும் தெரியணும்னுதான் தாலி கட்ட வர வரைக்கும் பொறுமையா இருந்த. ஸ்ருதி நிறுத்து. என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. இவ வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம இவகிட்டயும் நல்லவனா நடிச்சு இவளையே தோழியா கொண்டு நிறுத்தி இருக்கேனா, நீ எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இல்லாத உன் அம்மாக்கு லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி என்ன உன் வலையில விழ வச்சேல்ல, அதே லெட்டர் தான் நீ துரோகின்னு எனக்கு காட்டு கொடுத்துச்சு. ஸ்ருதி, தேவா எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரியாதா? நடந்த எல்லா தப்பையும் என்கிட்ட சொல்லி என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் உங்க காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவரை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். அவரை போய் இப்படி தப்பா பேசுறியே. இந்த விஷயம் எல்லாம் உனக்கும் தெரியுமா? இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சு நீ விட்டு கொடுக்கறனா காரணம் எல்லாமே இருக்கும். ஸ்ருதி, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு, இவங்கள பத்தி அனாவசியமா பேசாத. தேவா ப்ளீஸ் இருங்க. ஸ்ருதி, எங்களுக்குள்ள நடந்தது ஒரு விபத்து தான். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. நீ கலங்கிட கூடாதுன்னு தான் இவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. வேற எந்த காரணமும் இல்ல. நீ காதலிக்கிறது முன்னாடியே தேவ பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்றியம்மா? தெரியாதனமா காதலிச்சிட்டேன். இப்ப ஃப்ராட்னு தெரியுது. இதுக்கு மேல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? இன்னைக்கு இவ்வளவு ஏமாத்த மாதிரி நாளைக்கு என்னையும் ஏமாத்திட்டு வேற ஒருத்தியோட போக மாட்டான்னு என்ன டாடி நிச்சயம்? கற்புங்கிறது பொம்பளைக்கு மட்டும் இல்ல, ஆம்பளைக்கும் உண்டு. தனக்கு வரப்போற மனைவி கற்புள்ளவளா இருக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் எதிர்பார்க்கும் போது எனக்கு வரப்போற புருஷன் கற்புள்ளவனா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாதா? ஏங்க, அவ சொல்றதும் கரெக்ட் தான். இவனை போய் நம்பணுமே, நல்லவ மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் எப்படி ஏமாத்திருக்கா. நல்ல வேளை இந்த பையனை பத்தின விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு. இல்லன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருந்திருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கழுத்துல தாலி ஏறிடுச்சேன்னு இவன் பின்னாடியே கை கட்டிட்டு போயிருவேன்னு நினைச்சியா? இப்படி ஒரு பொம்பளை பொறுக்கி கட்டின தாலிக்கு புனிதமே இல்லைன்னு அப்பவே அறுத்து எரிஞ்சிருப்பேன். நிறுத்தடி. உன் மேல உயிரியை வச்சிருக்காரு, அவரை போய் இப்படி கேவலமா பேசியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது? இப்பதாண்டி புரியுது. சொத்து சொகம் இருக்கிற என்ன இவனுக்கு பொண்டாட்டி ஆக்கிட்டு அந்த வசதியை வச்சு வப்பாட்டிய வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன ஜாகிரதை. இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இந்துவுக்கு துரோகம் பண்ணிட்டோன்ற குற்ற உணர்வோட உன்னால என் கூட காலம் பூரா வாழ முடியாது தேவா. அது எனக்கு தெரியும். இந்துவை கல்யாணம் பண்ணிக்கிறதா உனக்கு சந்தோஷம். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நாளைக்கு மனவரையில நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கிற.
நான் பேசுற பேச்சுல இந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. நீ நினைக்கிற மாதிரி நடக்கும். வரேன். ஸ்ருதி, இட்ஸ் ஓகே. ஓகேடா. ஸ்ருதி, நீயும் தேவம் சேர்ந்தானும் அந்த முடிவு எடுத்தீங்க. இப்ப ஏன் மழற? ரிலாக்ஸ். ஆமா டாடி, இனிமே எனக்கு அழுவறதுக்கு கூட உரிமை இல்லை.